அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் எங்களது அகில இந்திய செயல் தலைவர் மதிப்புக்குரிய நிதின் நபீன் அவர்கள் வந்திருந்தார்கள். நேற்று நடந்த மாநில நிர்வாகிகள் கூட்டத்திலும் மற்றுமுள்ள நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு இன்று காலையில் பேரூரில் உள்ள மிக பெரும் பழமையான சிவன் ஆலயத்தில் வழிபட்டுவிட்டு அங்கிருந்து நேரே மருதமலை முருகனை தரிசித்துவிட்டு பிறகு அங்கிருந்து பொங்கல் விழா தமிழகத்தில் சிறப்பாக எல்லா பகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சியால் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த பொங்கல் விழாவிலும் கடந்துவிட்டு மற்றும் மாலையில் ஒரு கிராமத்தில் அச்சாங்குளம் என்கின்ற ஒரு கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் 125 நாள் வேலை திட்டம் மத்திய அரசு எப்படியெல்லாம் செய்திருக்கிறது என்பதை அந்த கூட்டத்தை எடுத்து சொல்லி அந்த கிராமத்து மக்களுக்கு 2 வாரத்திற்கு ஒரு முறை இருந்து 2 வாரத்திற்கு ஒரு முறை நிச்சயமாக பணம் போய் சேரும் 120 நாள் வேலையில். அதே நேரத்தில் அவர்கள் வேலைக்கு பதிவு செய்து அவர்கள் வேலை கொடுக்காவிட்டாலும் அவர்கள் அந்த பணம் போய் சேரும் என்கின்றதெல்லாம் விளக்கமாக எங்களது மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்களும் பேசினார்கள். திருமதி வானதி சீனிவாசன் அவர்களும் திருமிகு முருகானந்தம் அவர்களும் அவர்களே கலந்து கொண்டோம். ஆக இந்த மாலையில் அவர்கள் விமானம் மூலம் டெல்லிக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். பொங்கல் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களும் சொல்லியிருக்கிறார்கள். உங்களுக்கும் எனது பொங்கல் வாழ்த்துக்கள். பராசக்தி படம் தீ வச்சா பிலிம் எல்லாம் எரிஞ்சு போயிடும். என்ன சொல்றாரு? ஐயோ அதெல்லாம் சொல்லாதீங்க. அதாவது குமரி மாவட்டம், ஊட்டி போன்ற சில மாவட்டங்களில் ஆங்காங்கே சில விஷயங்கள் இது மாதிரி நடைபெறுகிறது. அது நடைபெறக்கூடாது என்பதுதான் அவரவர்களுக்கு அவரவர்கள் மதம் பெரியது. ஆகவே அதில் இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இல்லை, அது குறித்து அரசியல் எதுவும் குறித்து நாங்கள் பேசவில்லை. அவர்கள் விஷயம் முடித்து விட்டு இந்த தேர்தலுக்கு நாள் இருக்கு. அதை பற்றி பேச்சுவார்த்தை இல்லை. பிரைம் மினிஸ்டர் போனதுக்கு பிறகு அதை பற்றி குறித்து. நன்றி அண்ணா. தேங்க்யூ.